வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. கால்சியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில உணவுகள் சொல்லுங்கன்னு உங்களில் யாரையாவது கேட்டால் முக்கால்வாசி பேர் முதல்ல சொல்லக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பசும்பால் தான் சொல்லுவீங்க இல்லையா? ஏன்னா நிறைய டிவி அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்களில் காட்டுறாங்க பாலுக்கு இணையான கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்னு. இதை பார்த்து நிறைய பேரோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசும்பாலில் தான் கால்சியம் ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே பாலை விடவும் கால்சியம் ஊட்டச்சத்து ஏகப்பட்ட உணவுகளில் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குது. அது என்னன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பசும்பாலில் எந்த அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குன்றதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு 100 மில்லி பசும்பாலில் நீங்கள் எவ்வளோ கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெறும் 125 மில்லிகிராம் அளவுக்கு தான் கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குது. பால் அப்படின்றது வளர்கிற குழந்தைகளோட அன்றாட உணவில் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கறது அப்படின்றது கட்டாயம் நீங்கள் பழக்கமாக வைத்துக்கோங்க. அது நல்ல ஒரு விஷயம். ஆனால் பால் மட்டுமே கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அது தவறான ஒரு விஷயம். பாலை விடவும் கால்சியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்னன்னு பார்த்தா முதல் முக்கியமான உணவு கேழ்வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகி. 100 கிராம்லாம் கூட இல்லை, ஒரு 50 கிராம் அளவு ராகியில் எந்த அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 175 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குது. இது பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதிகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் இந்த 2 ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. கால்சியம் எப்படி எலும்புகளுக்கு தேவையோ அதே மாதிரி இந்த ஃபாஸ்பரஸ் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தும் போன் மினரல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்போட அடர்த்தியை எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். வளர்கிற குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அடுத்து 2வது முக்கியமான உணவு சியா சீட், தமிழில் சியா விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது 2 டீஸ்பூன் அளவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே இந்த 2 டீஸ்பூன் மூலமாக கிட்டத்தட்ட 179 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். 2 டீஸ்பூன் மூலமாக தொடர்ச்சியாக வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த சியா விதையை அவங்க அன்றாட உணவில் சேர்க்கும்போது கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அடுத்து 3வது ரொம்ப முக்கியமான உணவு கேல் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் பரட்டை கீரைன்னு சொல்லுவோம். இது ஒரே ஒரு கப் அளவு வேக வைத்து சமைத்த பரட்டை கீரை, ஒரு மீடியம் சைஸ் அளவு கப்பு தான் நீங்கள் மதிய உணவில் சேர்த்தீங்க அப்படின்னாலே அந்த ஒரு கப்பு மூலமாக கிட்டத்தட்ட 177 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். இதோட மட்டும் இல்லை, 4வது முக்கியமானது கருப்பு நிற பேரிச்சம்பழம். சிவப்பு நிற பேரிச்சம்பழம் சாப்பிடலாம், ஆனால் கருப்பு நிற பேரிச்சம்பழமில் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. ஒரு நாளுக்கு 4 கருப்பு நிற பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னாலே தொடர்ச்சியாக கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்க முடியும். ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இதோட மட்டும் இல்லை, அடுத்த முக்கியமான 5வது உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்ந்த அத்திப்பழம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம். ஆனால் இந்த காய்ந்த அத்திப்பழம் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு ட்ரை ஃபிக்கில் எந்த அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா 162 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்குது. இது நமக்கு எலும்போட அடர்த்தி, போன் மினரல் டென்சிட்டியை எப்போவுமே சீரான அளவில் பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிட முடியும். அடுத்து 6வது ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு என்னென்னா சோயா மில்க்கு கொண்டு தயாரிக்கப்படுற டோஃபுன்னு சொல்லுவோம். பன்னீர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் பன்னீர் அப்படின்றது பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுறது, டோஃபு அப்படின்றது சோயா மில்க்கை கொண்டு தயாரிக்கப்படுறது தான் டோஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோஃபு ஒரு கப் அளவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அந்த ஒரு கப்பு மூலமாக கிட்டத்தட்ட 506 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். பாலில் பார்த்தீங்கன்னா 100 மில்லியில் 125 மில்லிகிராம் அளவு தான் சொன்னேன் இல்லையா? ஆனால் ஒரு கப்பு டோஃபு மூலமாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 506 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். அதாவது அந்த ஒரு நாளுக்கு தேவையான கிட்டத்தட்ட 40% கால்சியம் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். இதனால் வளர்கிற குழந்தைகளுக்கு டோஃபு அவங்க அன்றாட உணவில் சேர்க்கறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. இதோட மட்டும் கிடையாது, கால்சியம் ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய பாதாம் பருப்பு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 6 இல்லை 7 பாதாம் பருப்பு காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோல் உரிச்சிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டுடலாம். அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை 11 மணி அளவில் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கருப்பு எள்ளு உருண்டை மாதிரி சாப்பிட்டு வர்றது, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். இல்லை 1 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு ஏதோ சாப்பிட்றீங்க, ஸ்மூத்தி இல்லை ஏதோ ஒரு ஓட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது மேலே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்லாம். கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்கும். கிவி பழம், ஆரஞ்சு பழம், பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய கொய்யா பழம், பிங்க் கோவான்னு சொல்லுவாங்க இல்லையா, இது பப்பாளி பழம், ப்ரொக்கலி, எல்லா வகையான பீன்ஸ், அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் மீன், லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரல், இதெல்லாம் தொடர்ச்சியாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்க முடியும்.
தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.